மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் மல்லிகை செடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இந்த மல்லிகை செடியை வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடோ மாடோ இல்லை யாரோ ஏதோ கடிச்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த செடி வளராமல் அப்படியே நிற்கும். அது எப்படி நம்ம வந்துட்டு நல்லா க்ரோயிங் கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு அந்த ஆடு கடித்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்தெல்லாம் சிசரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிசரால் கட் பண்ணுவீங்க, சரிங்களா. ஒரு ஹாஃப் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடுறீங்க. அந்த இதெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சள் பொடியை கொஞ்சமாக தண்ணியில் குழச்சி அதில் தடவுறீங்க. தடவிட்டு நம்ம வீட்டில் வேப்ப எண்ணெய் மேக்ஸிமம் இருக்கும். வேப்ப எண்ணெய் என்ன பண்ணுறீங்க, வேப்ப எண்ணெய் இல்லை வேப்பம் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே. நம்ம வீட்டில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம ஊரில். அது ரெண்டையுமே வாங்கிக்கோங்க. ஒன்று எண்ணெய் வாங்கிக்கோங்க, இல்லை புண்ணாக்கு வாங்கிக்கோங்க. எண்ணெயாக இருந்தது அப்படின்னாக்கா எண்ணெயை கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அந்த ஆடு கடித்த இடத்துல அந்த மஞ்சள் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மஞ்சள் வச்சு ஒரு 15 or 30 minutes ஆனதுக்கப்புறம் அந்த வேப்ப எண்ணெயை அடித்து விடுங்க. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் வேப்ப புண்ணாக்கு தான் இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த புண்ணாக்கை ஊற வச்சு அந்த வெறும் தண்ணியை மட்டும் வடிகட்டி அது மூலயமா அந்த ஸ்ப்ரேயர் மூலயமா அதையும் நீங்கள் ஸ்ப்ரே அடித்து விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த செடியில் எந்த ஒரு டிசீஸும் அட்டாக் ஆகாது. அந்த ஆட்டு மாட்டோடைய பல்லில் இருக்கக்கூடிய பாய்சனும் அது எந்த எஃபெக்டும் பண்ணாது. அதே மாதிரி இந்த பூச்சி அடிச்சிருச்சு, பூச்சி அரிக்குது, அதனால் பூ பூக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வேப்பம் புண்ணாக்கும் வேப்ப எண்ணெயும் நல்லா நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல டிப்ஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபார்மாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.